தேவை ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை இப்பெல்லாம் நான் அதிகமா கோயிலுக்கே போறது இல்ல அத்தை. உங்களதான் கும்பிட்டுட்டு வரேன். நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட உங்களதான் கும்பிடுறேன் அத்தை. ஹலோ மீரா, நான் கிரிஜா பேசுறேன். அக்கா சொல்லுங்க அக்கா. நான் உங்க போனை எதிர்பார்க்கவே இல்ல. நீ தான் போன் பண்ண வச்சிட்டியே. அக்கா நான் என்ன பண்ண? என் புள்ள விமலை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிட்டே வரல. அவன் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறான். விமலை வேணும்னா நான் கூட்டிட்டு வரட்டுமா? கல்லு மாதிரி இருந்த என் மன உறுதிய கரைச்சிட்டியே. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அக்கா. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப என்ன என்ன பண்ணணும்ன்றீங்க? என் பையன் ஞாபகம் என்னை வாட்டி வதைக்குது. அதனால என் பையனுக்காகவாவது நான் அங்க வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மீரா, எதுவும் பேசாம இருக்க? நான் அங்க வரது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. நீங்க வாங்க, தீபாவளி மாதிரி கொண்டாடிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை மீரா. நான் சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டா போதும். சொல்லுங்கக்கா, நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நானா அந்த வீட்டுக்கு வர மாதிரி இருக்க கூடாது. அது எனக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூ ஆயிடும். சரி சரி, மேல சொல்லுங்க. நீயா வந்து என்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு போன மாதிரி இருக்கணும். அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். நீங்க வர முடிவுல இருக்கிறது உண்மைதானே? ஆமா, இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் இப்பவே வரேன்க்கா. பெத்த புள்ளைய பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீக்கிரமா விமலை கூட்டிட்டு வா மீரா. சரிக்கா. அத்தை, என் பிரார்த்தனையை எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சார் சார், எழுந்து உட்காருங்க சார். படுத்தே கிடக்குறீங்க. முடியலம்மா. இப்படியே படுத்தே இருக்க கூடாது சார். முதுகெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். எழுந்துருங்க சார். என்னால எந்திரிச்சு உட்கார முடியாது. நீங்க இங்க தானே இருப்பீங்க? ஆமா சார். நான் வெளியில போய் டீ சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார். சிஸ்டர், ஒருவேளை நீங்க வெளியே போறதா இருந்தா நான் வந்த பிறகு நீங்க போங்க. ஓகே சார். ஒரு ரூட்டு கிளியர் ஆயிருச்சு. இந்த பொண்ணை எப்படி அனுப்புறது? சொல்லுப்பா. வேலையில் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களா? ஆமாப்பா. முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. லஞ்ச்ல பேசிக்கலாமே. லஞ்ச் வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உடனே பேசணும், பேசி ஆகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. என்னம்மா ஏதாவது? சார், என்னை கட்டிக்க போறவரு நீங்க படுத்துருங்க சார். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி. சொல்லுடா. நாளைக்கு படத்துக்கு போலாமா? சரி.
ஆளை காணோமே. சிஸ்டர் சிஸ்டர் சரி நாளைக்கு கண்டிப்பா. எங்க சிஸ்டர் உள்ள இருந்த ஆளை எங்க காணோம்? உள்ளதான் சார் இருந்தாரு. எங்க இருக்காரு வந்து பாருங்க. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். போய் பாருங்க. ஏமா எங்கம்மா ஆளை காணோம்? சார் அவரால் எந்திரிக்கவே முடியலன்னு படுத்திருந்தாரு சார். ஐயோ அதை நம்பிட்டியா? அவன் எஸ்கேப் ஆயிட்டாமா. இப்ப என்னமா பண்ண சொல்ற? ஐயோ என் வேலைக்கு போயிட்டு வச்சிட்டானே. ஐயோ நான் போய் ஒன்ன நம்புறேன் பாரு. என் வேலை போச்சு. ஐயோ இப்ப என்ன பண்றது தெரியலையே. இப்ப இன்ஸ்பெக்டர் வேற வருவாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் என்னமா பதில் சொல்றது? வந்த உடனே திட்டுவாரு. ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே. ஐயோ வேலைக்கு வேட்டு வச்சிட்டானப்பா. எங்கயா? ஐயா தப்பு நடந்து போச்சுங்கய்யா. அவனை தப்பி விட்டுட்டியா? ஐயா நர்ஸிட்ட சொல்லிட்டு டீ சாப்பிட்டு வர போனங்க ஐயா. திரும்பி வந்து பார்த்து ஆளை காணுங்க ஐயா. யோ உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருந்தா விளங்கிருமியா? சார் நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அக்யூஸ்ட் சோலா தப்பிச்சிட்டான். உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி எல்லாரையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. முதல்ல சொன்னதை செய்யா. சோழன் கொள்ளவெறியோட இருக்கான்னு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கிக்க. சார் இன்னும் மீராவை காணோம். வா மீரா உட்காரு. இல்ல பரவாயில்லக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மீரா? என்னக்கா? துர்கா நல்லவே கிடையாது. துர்கா அந்த வீட்டுக்கு வந்த நோக்கமே வேற மீரா. அக்கா நீங்க உங்களை தப்பா சொல்றதே வழக்கமா வச்சிருக்கீங்க. யோ இத நான் சொல்லல, அந்த துர்காவே என்கிட்ட வந்து சொன்னா. அத்தை உங்ககிட்ட போன்ல பேசினாங்களா? நேர்லே வந்தா. எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தன்றதையும் ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டா. வீட்டுக்கு வந்தாங்களா? ஏன் வீட்டுக்குலாம் வந்து அவ கால் வைக்க முடியுமா? வழியில பார்த்தேன். அவ பேசுறத கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன் மீரா. அம்மா ஏதோ புதுசா பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கே. என்ன மீரா நான் இப்ப சொன்னதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டேன்? அவ என்னன்னு சொன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்கக்கா. துர்கா பெரிய கொள்ளக்காரி மீரா. அப்படியா? இன்னும் கேளு. துர்கா குறுக்கு வழியில பணக்காரி ஆகிறதுக்காக தான் மாமியாரா வந்திருக்காளாம். அப்படியா? அவளே சொன்ன மீரா. அவ பொழப்பே சீட்டிங் பண்ற பொழப்பா. ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்களோ? கேடு கெட்ட பொம்பளை. அவளுடைய முதல் பிளான் என்ன தெரியுமா? என்னக்கா? நம்ம 3 மருமகள்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதானா. நீ என்னடானா அவ கூட பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கியே. ஆனா அவ உன்னையும் வெளியே அனுப்பிடுவாளாம். இத மட்டும் நல்லா அழுத்தி சொன்னா மீரா. நீ அவகிட்ட எவ்வளவு நல்லவளா நடந்துட்டு இருக்க. உனக்கு எங்க நிலைமை தானா. அவங்கள அப்படியெல்லாம் பேசுறாங்க? அவ அப்படிலாம் பேசுறதுனாலதான் நானே அங்க வரதுக்கு முடிவு பண்ணிருக்கேன். ஆட்டோல விமல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். போலாமா? போவோம் மீரா. விமல் ஆட்டோக்குள்ளேயே இருக்கட்டும். அந்த துர்கா பேசிட்டு போனது ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. சரி நீங்க என்ன பிளானோட வீட்டுக்கு வரீங்க அக்கா? ஒரே ஒரு பிளான் தான் மீரா. நீயே நானே நீலவணி அக்கா 3 பேரும் ஒற்றுமையா இருந்தாதான் அந்த துர்கான்ற சாத்தான துரத்த முடியும். முதல்ல நம்ம 3 பேரும் ஒண்ணா இருப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் நகர்த்துவோம். கரெக்ட். சரி கிளம்பலாமாக்கா? மீரா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாமா அத்தை கிட்ட நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சி கதறி கால்ல விழுந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லணும். அவ்வளவுதானே? அப்படியே சொல்லிடு மீரா. வா. தம்பி, குடும்பத்துல சண்டை சச்சரவு வர்றது சகஜம். கொஞ்சம் யோசிங்க, பையன் வேற இருக்கான். இல்ல சார், கிரிஜா இனிமே என் பொண்டாட்டியா இருக்கிறது நான் பெரிய தண்டனையா நினைக்கிறேன். இந்த நாட்டுல டைவர்ஸ் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகாம இருக்கிறது தான். அதுவும் உங்க குடும்பத்துல டைவர்ஸ்னு வெளியே கேள்விப்பட்டாங்கன்னா கேட்கறவங்களுக்கு ஷாக் ஆயிடும். இந்த பாருங்க, மத்தவங்களுக்காக நான் வாழ முடியாது. கிரிஜா என் லைஃப் பார்ட்னரா வாழறதுக்கு தகுதியே இல்லாதவன். வசந்த் தம்பி,
ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான் பாருங்களேன். இளவேணி, கிரிஜா பண்ணது என்னமோ தப்புதான். அவ வந்து மன்னிப்பு கேட்டா விட்டுறலாம் வசந்த். அண்ணே, விட்டுறலான்னா என்ன அர்த்தம்? அவளை கொண்டு போய் எங்க வேணாலும் விடுங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள நான் அவளை விட மாட்டேன். தம்பி, டைவர்ஸ்னு ரொம்ப ஈஸியா பேசுறீங்க. சட்டத்துல பெண்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகம். என்ன தம்பி டைவர்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு டைவர்ஸ் கொடுக்க போறீங்க? என் அருமை பண்டாட்டி கிரிஜாவை நான் டைவர்ஸ் பண்ண போறேன். தம்பி, விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க தம்பி. வேதாந்தம், நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். தம்பி, அதுக்காக டைவர்ஸ் அது இதுன்னு தண்டனை எல்லாம் கொடுத்துறாதீங்க தம்பி. மனசு திருந்தி கண்டிப்பா கிரிஜாமா வருவாங்க. சார், இந்த நோட்டீஸ் அனுப்புற ப்ரொசீஜர்லாம் எப்படி சார்? 2 சிஸ்டம் இருக்கு தம்பி. ஒன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது. அப்படி அனுப்புறப்போ சம்பந்தப்பட்டவங்க நேர்ல பேசி குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கண்டு ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. இல்ல டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க வைங்க, ஃபேமிலி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதுதான். அப்ப நம்ம ஃபேமிலி கோர்ட்லயே ஃபைல் பண்ணிடுவோம் சார். தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, அவசரப்படாதீங்க தம்பி. வேதாந்தம், காஃபி கொடுத்துட்டல, கிளம்பு. வாடா. வாமா கிரிஜா, வா 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 வா. மாமா, உங்க மனசை ஏதாவது நான் கஷ்டப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீ இப்பதான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. டேய் அப்பு குட்டி, தாத்தா விட்டு எங்கடா போன? அம்மா கூட்டு வர போனியா? நான் தான் மாமா விமலை கூட்டிட்டு போனேன். கிரிஜாக்கா கிட்ட பேசி கால்ல விழுந்து அவங்க மனசை மாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆமா மீரா, கிரிஜா மனச மாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ விழுந்தது உன் அக்கா கால்ல தானே? நான் வருத்தப்படல மாமா. That's good, that's good. அடடடடே, வாங்க கிரிஜாமா, எப்ப வந்தீங்க? வாங்க வாங்க. சாரி வேதாந்தம், நான் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். அம்மா, நீ யாரையும் கஷ்டப்படுத்தல. நீ தெரியாம தானே செஞ்ச. அதுக்கு நாங்க எதுக்கு கோவப்படணும்? நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான், விடு. மேல போங்கம்மா. வசந்த் தம்பி மேலதான் இருக்காரு, சீக்கிரம் போங்க. சரிக்கா, நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க. சரி. டேய் குட்டி, நீ அம்மா கூட போ. தாத்தா கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். Good boy. வேதாந்த் ஐயா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்கய்யா. என் கூட வா, கொஞ்சம் வேலை. நானும் உங்க கூட கொஞ்சம் பேசுனியா? அப்படியா? ஆமாய்யா. சரி வா வா, தட்டை வச்சுட்டு வா. என்ன வேணாலும் கொடுத்துடலாம் சார், ஆனா எனக்கு டைவர்ஸ் வேணும். கிரிஜா வந்தாச்சு. என்ன அப்படியே நின்னுட்ட? வா கிரிஜா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கிரிஜா கிரிஜா கிரிஜாமா கிரிஜாமா கிரிஜா, ஒரு பேச்சு கூட ஒரு வார்த்தை பேசாம போறாளே. இன்னும் கொழுப்பு குறையில போல இருக்கு. வசந்த் தம்பி, எனக்கு என்னமோ நீங்க பண்றதுதான் சரின்னு தோணுது. இளவேணி, உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொன்னேன். உடம்பத்தை பிரிக்க பாக்குறாரு சார். நீங்க நோட்டீஸ் ரெடி பண்ணுங்க சார், அது என் கையில கொடுத்துருங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறப்போ பெற்றுக்கொண்டே நான் அவங்க கையெழுத்து போட்டாகணும். அதுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறதுதான் சரியான வழியா இருக்கும். சார், நீங்க அதை என் கையிலேயே கொடுத்துருங்க, வரதை நான் பாத்துக்கிறேன். டேய் வசந்த், நீ கையில வாங்கி என்ன பண்ண போற? இனிமே அவளுக்கு நானே பனிஷ்மெண்ட் தரப்போறேன். பனிஷ்மெண்டா? வேதாந்தா ஐயா,
எப்பவுமே கலகலன்னு இருக்கிற நம்ம வீட்டுல இப்ப புயல் அடிச்ச பூமி மாதிரி ஆயிடுச்சு இல்ல? ஐயா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க மனசு கலங்காம இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க ஐயா. துர்கா வந்ததுக்கு பிறகுதான் நான் நிம்மதியா தூங்குற வேதாந்தம். நம்ம தம்பிங்க எல்லாருமே தங்க கம்பிங்க தாங்க ஐயா. ஏதோ போதாத காலம் அவங்க நாக்குல யாரும் சூனிய வச்சுட்டாங்க போல் இருக்கு ஐயா. அதான் இப்படி கண்டபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீலவேணியும் கிரிஜாவும் கொஞ்சம் அதிகமா ஆசைப்படுறாங்க. குடும்ப நிம்மதி கெட்டு போறதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தானே. கிரிஜாமா கோச்சிட்டு போனாங்கதான் திரும்பி வந்துட்டாங்கல்ல ஐயா. மீரா போய் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்திருக்கா, இல்லைன்னா வந்திருக்க மாட்டா. மீரா தான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கா. ஆமாங்க ஐயா. ஐயா போன் அடிக்குதுங்க. ஓ இன்ஸ்பெக்டர். ஹலோ சார், வணக்கம். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களை அலர்ட் பண்றதுக்காக தான் போன் பண்ணேன். சொல்லுங்க, என்ன இன்ஸ்பெக்டர்? அக்யூஸ்ட் சோலை எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான் சார். சோலையா? சோலை கஸ்டடியில தப்பிச்சிட்டானா? ஆமா சார். அவன் தனக்கு தானே கத்தியால கிழிச்சுக்கிட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தான் சார். அங்க இருந்தா சார் தப்பிச்சிட்டான். அவன் ஒரு கொலவெறி பிடிச்ச மிருகமாச்சே, அவனை போய் நீங்க தப்பிக்க விட்டுருக்கீங்களே. அவன் கொலவெறியே உங்க மருமக மீரா மேலதான் இருந்துச்சான். ஜெயில இருந்தப்ப 3 பேரை கொலை பண்ணுவேன், அந்த 3 பேர்ல மீராவை தான் முதல்ல கொலை பண்ணுவேன்னு சக கைதிங்க கிட்ட சொல்லியிருக்கான். அதை இப்பதான் ஜெயில் சூப்பரண்டி என்கிட்ட சொன்னாரு. நீங்க சொல்றத பார்த்தா அவன் திட்டம் போட்டுதான் தப்பிச்சிருக்கான். நிச்சயமா சார். நீங்க உங்க மருமக மீராவை கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க.